ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சுவையான 7 கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் துருவின தேங்காய், 1 கப் நெய், 1 கப் பால் மற்றும் ஒரு 3 கப் சுகர். முதல்ல நம்ம வாணலியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலை மாவு 1 கப் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதுமானது. இதில் நம்ம அந்த பச்சை வாடை வராமல் இருந்தால் அந்த அளவு வறுத்தாலே நமக்கு இந்த ஸ்வீட்டுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். இதில் நம்ம 3 கப் சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே கிராஜுவலாக சேர்த்து அதை ஒரு ஸ்லைட்டாக எல்லாத்தையும் அதோட கடலை மாவோட ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பால் அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 1 by 1 எண்ணெய் வச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் 1 கப் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் அதில் மெதுவாக ஆட் பண்ணி விடலாம். இதையும் நல்லா லேசாக கிண்டி விடுங்க. எல்லாமே மிக்ஸ்அப் ஆனோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதோட ஒரு துருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த கடலை மாவு அதில் இல்லாமல் நல்ல ஒன்று போல கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம இது பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஆட் ஆகிடும். நல்ல கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்ல கெட்டி ஆகிட்டே வரும். அது நம்ம கண் கூட பார்க்கும்போதே நல்லா தெரியும். நல்லா வறுத்ததுனால நான் பண்ணுறது கொஞ்சம் கூடவே வறுத்ததுனால கொஞ்சம் கலரும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் முன்னாடி கூட ரோஸ்ட் பண்ணது இதோட முன்னாடி கூட எடுத்துக்கலாம். இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி கட்டிப்படாமல் நம்ம கிண்டிகிட்டே வரும்போது நல்ல இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், எந்த அளவுக்கு வருதுங்கிறத பாருங்கள். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை அப்படியே நெய் தடவின தட்டில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒன்று போல் அதை அந்த மிக்ஸ் பண்ணி அந்த தட்டில் நம்ம அதை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு அந்த சூடு இருக்கும்போதே ஒரு 1 minute வெயிட் பண்ணிவிட்டு சூடு இருக்கும்போதே நம்ம அதை அழகாக பீஸ் போட்டுடலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்வீட் பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். உங்களுக்கு ஒரு சுலபமாக 10 minutesல பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. பிகினர்ஸ் கூட நிஜமாவே ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட்டை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.